கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் சங்கீதம் 31 சங்கீதத்தை நாம் தியானிப்போம். இந்த 31வது சங்கீதம் தாவீதினுடைய சங்கீதம். இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பு என்ன கேட்டீங்கன்னா, நெருக்கத்தின் சங்கீதம். இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பு பாத்தீங்கன்னா நெருக்கத்தினுடைய சங்கீதமாக நம்ம போட்டிருக்கு. தாவீது நெருக்கப்படுகிற காலங்களிலே அவர் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு விண்ணப்பமாக இருக்கிறது. தாவீதுடைய சங்கீதங்களை நம்ம பார்க்கும் பொழுது, அதை படிக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது, அது நம்ம ஒவ்வொருவருக்கும் அது ஆறுதலாகவும், அது ஒரு சமாதானமாகவும், நம்மை தேற்றுகிற ஒரு சங்கீதமாகவும், நமக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு சங்கீதமாகவும் அது இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. தாவீதுடைய சங்கீதங்கள் அவர் தேவனை நோக்கி மன பாரத்தோடு எடுக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் அது நமக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுக்கிறது. இந்த சங்கீதங்களை நம்ம பார்க்கும் பொழுது, தாவீதுக்கு அநேக சத்துருடைய போராட்டங்கள் இருந்தது. சவுல் தாவீத 21 முறை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் தேடிட்டு போனார். ஆனாலும் கூட சவுலினுடைய கைக்கு தாவீதை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கல. அது மாத்திரமல்ல, பெலிஸ்தியரும் அமிலேக்கியரும் தாவீதுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, சீமேயும் அப்சலோமும் தாவீதுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனாலும் கூட தாவீதை சத்துருக்களோட கையில ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவில்லை. அது மாத்திரமில்ல, இந்த சங்கீதத்துல நம்ம 4 பிரிவாக நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு தாவீதினுடைய விண்ணப்பம், 2வது தாவீதினுடைய நம்பிக்கை, 3வது தாவீதினுடைய கஷ்டங்கள், 4வது தாவீது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துதல். இப்படி 4 பிரிவாக இந்த சங்கீதத்தை நம்ம பிரிக்கலாம். முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது தாவீதினுடைய விண்ணப்பங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, முதல்ல 4-5 வருஷங்கள் நம்ம பார்க்கும் பொழுது தாவீது தேவனை நோக்கி அவர் எப்படி விண்ணப்பம் செய்கிறார் என்கிறத குறித்து நம்ம அங்க பார்க்க முடிகிறது. அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். ஆண்டவரே, நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் என்று சொல்லி சங்கீதங்கள்ல அவர் நிறைய இடங்கள்ல இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். சங்கீதம் 69 சங்கீதம் 6 வசனம், சங்கீதம் 71 சங்கீதம் 1 வசனம், இப்படி பல சங்கீதங்கள்ல தாவீது பயன்படுத்துகிற வார்த்தை, ஆண்டவரே, நான் ஒரு காலம் ஒருபோதும் வெட்கமடையாதபடி என்னை செய்யும் என்று சொல்லி அவர் சொல்கிறத பார்க்கிறது. அடுத்தது, உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும் என்று சொல்லி அவர் கெஞ்சுறார். அடுத்தது அவர் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, உம்முடைய செவியை சாய்த்து என்னை காப்பாற்றும் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆண்டவரே, என்னை சீக்கிரமாக என்னை தப்புவையும் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆண்டவரே, நீரே எனக்கு பலத்த துருக்கமா இருக்கிறேன்னு சொல்லி சொல்லுகிறார். அடுத்தது, ஆண்டவரே, என்னை நீர் உமது நாமத்தின் நிமித்தம் என்னை நடத்தி அருளும் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, சத்துருக்களுடைய வலைக்கு என்னை நீங்களாக்கி என்னை ரட்சியும் என்று சொல்லுகிறார். இப்படி தாவீது பல விண்ணப்பங்களை தேவனுடைய சமூகத்துல நாம் ஏறெடுக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. முதலாவது பகுதியில் நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி தேவனுடைய கிருபைக்காக, தேவனுடைய பாதுகாப்பிற்காக, தேவனுடைய வழிநடத்துதலுக்காக, தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கிறோம். அதனால தாவீது பாத்தீங்கன்னா தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். அடுத்து 2வது காரியம் நீங்க பாத்தீங்கன்னா தாவீதினுடைய நம்பிக்கை.
ரெண்டாவது காரியம் வந்து பாத்தீங்கன்னா, தாவீது ஆண்டவர் மேல வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கையை அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, 6ஆம் வசனத்துல இருந்து, ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் அரண். ஆண்டவரே உமது கையிலுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். ஆண்டவரே உடைய உபத்திரவத்தை, வியாகங்களை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே என்னுடைய பாதங்களை என்னை விசாலத்தில நடத்துவீர். ஆண்டவரே என்னுடைய சத்துருடைய கையில ஒப்புக் கொடுக்க மாட்டீர். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு என்ன பண்றாரு தாவீது? அவர் விண்ணப்பம் பண்றார். தாவீது விண்ணப்பம் பண்றார். தாவீது தேவன் மேல முழு நம்பிக்கை இருப்பதனால என்ன பண்றாரு? தன்னுடைய நம்பிக்கையை ஆண்டவரிடத்துல வெளிப்படுத்துகிறார். தாவீதுடைய நம்பிக்கையை ஆண்டவருடைய சமூகத்துல அவரு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரே நீரே அடைக்கலம், நீரே கோட்டை, நீரே அரண், நீரனை மீட்டுக் கொள்வீர். நீர் என்னுடைய உபத்திரவத்தை அறிந்திருக்கிறீர். சத்துருடைய கையில என்னை ஒப்புக் கொடுக்க மாட்டீர். என்னுடைய பாதங்களை நீர் விசாலத்தில் நடத்துவீர். என்னுடைய உபத்திரவத்தை நீர் பார்த்திருக்கிறீர். அப்படிங்கிற தன்னுடைய நம்பிக்கைய என்ன பண்றாரு? வெளிப்படுத்தி அவர் ஜெபம் பண்றார். அதனால நாம கூட தேவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நம்ம வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவர் மேல நம்ம எந்த அளவுக்கு நம்ம தேவன் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கிறோம்ங்கிறத நம்ம வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்தி நம்ம ஜெபிக்க வேண்டும். தேவனை நம்ம முற்றிலுமாய் சார்ந்து நம்ம ஜெபிக்க வேண்டும் சொல்லி இங்க ஆண்டவர் விரும்புகிறார். தாவீது அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்கிறத நம்ம பார்க்க முடியும். மூணாவது பாத்தீங்கன்னா தாவீதுடைய துன்பங்கள். தாவீதுடைய துன்பங்களை பார்க்கும்போது 9ல இருந்து கீழே நம்ம 15 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அங்க வந்து என்ன சொல்றாருன்னா, தாவீது தன்னுடைய துன்பங்களை குறித்து தேவனுடைய சமூகத்துல அவர் அறிக்கையிடுகிறார். முன்பாவசத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவரே நான் நெருக்கப்படுகிறேன் சொல்லி சொல்றார். ஆண்டவரே என்னுடைய துக்கத்தினாலே என்னுடைய கண் கருகி போயிட்டு சொல்லி சொல்லுகிறார். ஆண்டவரே என்னுடைய துக்கத்தினாலே என்னுடைய ஆத்மாவும் என்னுடைய வயிறும் கூட கருகி போயிட்டு என்று சொல்லி சொல்லுகிறார். ஆண்டவரே என்னுடைய பிராணன் சஞ்சலத்தினாலே கலைந்து போயிட்டு என்று சொல்லுகிறார். ஆண்டவரே நான் வந்து எல்லாருக்கும் ஒரு நிந்தையாக மாறினேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆண்டவரே நான் செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆண்டவரே நான் உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே அநேகர் சொல்லும் அவதூறமான காரியங்களுக்கு நான் ஆளாகி விட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆண்டவரே என்னுடைய பிராணை வாங்க தேடுகிறார்கள் சொல்லி சொல்லுகிறார். அதனால தாவீது தன்னுடைய பாரங்களை, தன்னுடைய கஷ்டங்களை, தன்னுடைய துன்பங்களை தேவனுடைய சமூகத்துல அவர் ஓப்பனா சொல்றார். மனவிட்டு ஒரு ஓப்பனாக அவர் சொல்றார். அவருடைய மனதில் உள்ள எல்லா பாரங்களையும் என்ன பண்றாரு? தாவீது தேவனுடைய சமூகத்துல வெளிப்படுத்துகிறார். எல்லா உணர்வுகளையும், எல்லா பாரங்களையும், எல்லா கஷ்டங்களையும் வெளிப்படுத்துகிறார். அதனால நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நமக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்கள், எல்லா போராட்டங்கள், எல்லா பிரச்சனைகளையும் ஆருடைய சமூகத்துல நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய எண்ணங்களையும், நம்முடைய சிந்தனைகளையும், நம்முடைய பாரங்களையும் தேவனுடைய சமூகத்துல நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால தாவீது அநேக சங்கீதங்கள்ல வந்து தன்னுடைய பாரங்களை குறித்து தேவனுடைய சமூகத்துல அவர் ஓப்பனாக அவர் பகிர்ந்து கொள்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த இடத்துலையும் கூட அவர் அப்படிதான் பண்ணாரு. ஆண்டவரே நான் எல்லாரும் என்னை வந்து கைவிட்டு விட்டாங்க. செத்தவனை போல நான் மறைக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன். திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் அப்படின்ட்டு தன்னுடைய காரியங்களை குறித்து அவர் தேவனுடைய சமூகத்துல பாரங்களை குறித்து அவருடைய சமூகத்துல அவரு பகிர்ந்து கொள்கிறார். தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது திருப்பிங்க 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல நீங்க அங்க பாத்தீங்கன்னா அங்க தாவீதும் தன்னுடைய ஜனங்களோடு கூட அவர் வந்து நம்ம நினைப்பாரு சிக்லாக் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல தங்கியிருப்பார். தாவீது சிக்லாக் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல தன்னுடைய குடும்பத்தாரோடு கூட தன்னுடைய நண்பர்களோடு கூட அவர் வந்து தங்கியிருப்பார். அவர் தங்கி இருக்கும் பொழுது அமலேக்கியர் வந்து என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாங்க?
அந்த சிக்லாக்கை கொள்ளையடித்து சிக்லாக்கினுடைய அந்த வீடுகளை எல்லாம், ஜனங்களுடைய வீடுகளை எல்லாம் அக்னியினாலே சுட்டரித்து அங்குள்ள ஜனங்களையும் அங்குள்ள குழந்தைகளையும் அங்குள்ள பெண்களை எல்லாம் அவங்க சிறைபிடித்து கொண்டு போயிருப்பாங்க. தாவீதும் அவருடைய மனுஷரும் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது எல்லா வீடுகளும் அக்னியினாலே சுட்டரிக்கப்பட்டிருந்ததையும், எல்லா உடைமைகளும் அக்னியினாலே சுட்டரிக்கப்பட்டிருந்ததையும், மற்றுமாக அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் சிறைபிடித்து கொண்டு போறதை எல்லாம் பார்க்கும் பொழுது தாவீது 30 வசனத்துல பாத்தீங்கன்னா, தாவீது மனோடு கூட இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதாரம் சொல்லி போட்டு, தாவீதனுடைய மனிதர்கள் எல்லாரும் பார்க்கும் பொழுது தன்னுடைய வீடுகள் எல்லாம் அக்னியாலே சுட்டரிக்கப்பட்டது என்று சொல்லியும், தங்களுடைய மனைவிகளும் பிள்ளைகளும் அவர் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எல்லாமே கொள்ளை கோட்டைக்கப்பட்டது சொல்லி பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன பண்றாங்க? தேவனுடைய சமூகத்துல அவர் சத்தமிட்டு அழுகிறாங்க. அவங்க சத்தமிட்டு அவங்க அழுகிறாங்க. அது மாத்திரமில்ல, தாவீதனோடு கூட இருந்த ஜனங்களும் தாவீதை கல்லெறியறதுக்காக ஆயத்தமா இருக்கிறாங்க. கல்லெறியறதுக்காக ஆயத்தமா இருக்கிறாங்க. தாவீதும் மிகவும் நெருக்கப்படுறார். அடுத்த 6 வசனம் பார்க்கும் பொழுது தாவீதும் மிகவும் நெருக்கப்படுகிறார். தாவீது மிகவும் நெருக்கப்படுகிறார். நெருக்கமான சூழ்நிலைகளை எல்லாம் விழுந்த சூழ்நிலையில என்ன பண்றாரு? அழுதுட்டு இருக்கும் பொழுது தாவீதனோடு கூட இருந்த மக்கள் தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி அவங்க பிளான் பண்றாங்க. தாவீதுக்கு விரோதமாக கூட இருந்தவங்க அவங்க செயல்படும் பொழுது தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்கிறார். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்ளுகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்ல, நெருக்கப்படுகிற காலங்களில் தாவீதுக்கு தேவன் தஞ்சமா இருந்தார். அவர் ஆறுதலின் தேவனா இருந்தார். ஒரு அடைக்கலமான தேவனா இருந்தார். அவர் பாதுகாக்கிற ஒரு தேவனா இருந்தார். அதனால தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான்னு சொல்லி போட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, தாவீது இந்த நெருக்கமான சூழ்நிலைகள்ல அவர் தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். நெருக்கமான சூழ்நிலைகளை அவர் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்ற 8 வசனத்துல, தாவீதை கத்தரை நோக்கி நான் அந்த தண்டை பிடிப்பேனோ என்று சொல்லி அவர் கேட்கும் பொழுது, அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவா என்று சொல்லி என்ன பண்றாரு? சொல்றாரு, தாவீது 400 பேரோடு கூட போய் அந்த இழந்த எல்லா பொருள்களையும், இழந்த மனைவி பிள்ளைகளையும் எல்லாவற்றையும் அவர் திருப்பி கொண்டார். கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நெருக்கப்படுகிற காலங்களில தேவன் நமக்கு அடைக்கலமும் தஞ்சமும் பலனுமாக இருக்கிறார். அதனால கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகள் திரும்பி பார்க்கும் பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பார். நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலையை கொடுத்து நம்மை வழிநடத்தக்கூடிய தேவனா இருக்கிறார். என்னோட வாழ்க்கையில வாலிப வயதில பார்க்கும் பொழுது என்னோட வாழ்க்கையில அநேக நெருக்கமான சூழ்நிலைகள் வந்தது. அந்த வாலிப வயசுல கர்த்தர் என்னை புடமிட்டார். இந்த வாலிப வயசுல அநேக கஷ்டங்கள், அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள் வந்தது. ஆனாலும் கூட கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்கி என்னை கர்த்தர் உயர்த்தினார். அவர் தன்னுடைய கையை பிடித்து அவர் உயர்த்தினார். அதனால வாலிப நாட்கள்ல ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன கேட்டீங்கன்னா, 118 சங்கீதத்தில் நாங்க பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டங்கள்ல ஆண்டவர் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றில்லா என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அதனால கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நெருக்கமான காலங்களில நமக்கு கர்த்தரே துணையா இருப்பார் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம், நம்ம தெரிந்திருக்கிறோம். அதனால தாவீது நெருக்கமான காலங்களில தேவனே அவருக்கு துணையா இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, தாவீது என்ன பண்றாரு? தேவனுக்கு அவர் நன்றி செலுத்துகிறார். தாவீது என்ன பண்றாரு? கடைசியாக நம்ம பார்க்கும் பொழுது அவர் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறார். 17 வசனத்திலிருந்து கடைசி வசனத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் தாவீது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். ஆண்டவர் 17 வசனத்துல, கர்த்தாவே உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், கர்த்தாவே நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மாத்திரமல்ல, உங்களுடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று சொல்லி நான் அறிந்து கொண்டேன் சொல்லி 19 வசனத்துல சொல்றாரு. 19 வசனம் 20 வசனத்துல பார்க்கும் பொழுது, ஆண்டவரே உங்களுடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது, நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது, எனக்கு நீர் செவி கொடுத்தீர், நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை மிக பெரியது என்று சொல்லி சொல்றார்.
ஆண்டவரே 20வது வசனத்துல ஆண்டவரே உங்களுடைய கூடாரத்தில் என்னை ஒளித்து வைத்து என்னை காப்பாற்றுகிறீர். ஆண்டவரை சத்துருக்களுக்கு கையில் ஒப்புக்கூடாதபடி ஆண்டவரை உங்களுடைய கூடாரத்தில் வைத்து என்னை வந்து என்ன பாதுகாக்கிறீர். மனுஷனுடைய அகங்காரத்திற்கும் என்னை வந்து மறைவிலே வைத்து என்னை மறைத்துக் கொள்ளுகிறீர். ஆண்டவரே நீர் என்னை அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாக விளங்க பண்ணீர் என்று சொல்லி தாவீது ஆண்டவருக்கு அவர் நன்றி செலுத்துகிறதை நம்ம பார்க்க முடியும். தாவீது ஆண்டவருக்கு வந்து என்ன நன்றி செலுத்துகிறார். ஆண்டவரே நீர் எனக்கு இந்த இக்கட்டிலிருந்து என்னை பாதுகாத்து என்னை ஒழித்து வைத்தீர், என்னை விசாலத்திலே வைத்தீர், எனக்கு நன்மை செய்தீர், என்னை நீர் பாதுகாத்தீர், என்னை அடைக்கலமா இருந்தீர், எனக்கு கோட்டையா இருந்தீர் என்று சொல்லி நம்ம தாவீது தேவனுடைய சமூகத்துல வந்து நம்ம அவர் நன்றிகளை செலுத்துறார், அவர் நன்றியை செலுத்துறார். அதனால கிறிஸ்து பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட காரியங்கள்ல ஆண்டவர் என்னை மீட்டுக் கொண்டார். ஆண்டவர் வந்து என்னை வந்து என்ன தப்பு வைத்தார். ஆண்டவர் வந்து என்னை பாதுகாத்தார். ஆண்டவனுடைய பாதங்களை விசாலத்தில வைத்தார். ஆண்டவர் எனக்கு நன்மை உண்டு பண்ணினார். ஆண்டவர் என்னை தம்முடைய அரணான நகரத்துல என்னை தம்முடைய கிருபையை அதிசயமாக விளங்க பண்ணினார் என்று சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதனால தாவீது இடுக்கமான சூழ்நிலைகளை கூட தாவீது கர்த்தரையே நம்பியிருந்தார். தாவீது போன இடங்களெல்லாம் தாவீதை கர்த்தர் பாதுகாத்தார், காப்பாற்றினார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அதனால 31ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது முக்கியமான வசனங்கள் 5ஆம் வசனம் பார்க்கும் பொழுது உமது கையில என்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லி தாவீது சொல்றார். இதே வசனத்துல நம்ம இந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா அநேக பரிசுத்தவான்கள் அவர்கள் தங்கள் மரிக்கும் போது இந்த வசனத்தை சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்களாம். ஆண்டவரே உமது கையில் என்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே என்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லி அநேக பரிசுத்தவான்கள் மரிக்கிறது முன்பதாக இந்த வசனத்தை சொல்லி அவங்க மரிப்பதை அநேக இடங்களில் நம்ம பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அந்த காலத்து இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வசனத்தை சொல்லி அவங்க படுக்கும் போது ஜெபம் பண்ணிட்டு படுப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஆவியில போடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நம்ம பிதாவே உடைய கைகளில் நம்முடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்படி என்ன தன்னுடைய ஆவியை நம்முடைய பிதாவுடைய கயத்துல ஒப்புக் கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸ்தேவான் மரிக்கும் பொழுது ஆண்டவரே நம்முடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நம்முடைய ஆவியை ஸ்தேவான் ஆணுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நம்ம தேவனுடைய சமூகத்துல நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது 15ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது 15ஆம் வசனம் என்ன போட்டிருக்குன்னா, என் காலங்கள் உங்களுடைய கருத்தில் இருக்கிறது, என்னை துன்பப்படுத்தவனுடைய கைக்கு என்னை தப்புவையும் என்று சொல்லி அங்க தாவீது விண்ணப்பிக்கிறார். இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய காலங்கள் தேவனுடைய கருத்தில் இருக்கிறது. நம்முடைய காலங்கள், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எல்லாமே ஆண்டுடைய கருத்தில் இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்கிறது இல்ல, நாளைக்கு இல்ல இருக்கிறவங்க அடுத்த நாள் இருக்கிறது இல்ல, நமக்கு எப்ப எது நடக்குன்னு சொல்லி தெரியாது. ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய காலங்களிலும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. அதனால தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய காலங்களும் என்னுடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி தாவீது என்ன பண்றாரு அங்க சொல்லுகிறார். தொடர்ந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா 19ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, உமக்கு பயந்தவர்களுக்கும் உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் ஒன்று பண்ணி வைத்திருக்கிற உங்களுடைய நன்மை பெரியது. கிறிஸ்து பிரியமானவர்கள, ஆண்டவருக்கு பயந்தவர்களுக்கும் ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிற இந்த வசனத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவருக்கு பயந்தவர்களுக்கும் ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நம்முடைய நன்மை பெரியது என்று சொல்லி அங்க சொல்லுகிறார். அதனால நம்ம ஆண்டவருக்கு பயந்து அவர் மேல நம்பிக்கையா இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து 21ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, கர்த்தர் என்னை அரணான நகரத்துல எனக்கு தம்முடைய கிருபையை அதிசயமாக விளங்க பண்ணினபடினாலே அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து அநேக நேரங்கள்ல நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா அதே நேரத்துல நம்ம ஆண்டுடைய சமூகத்துல நம்ம பெற்றுக்கொண்ட
அநேக அற்புதங்களுக்காக, அநேக ஆசீர்வாதங்களுக்காக நம்ம எப்பொழுதும் நன்றி செலுத்த வேண்டும். எப்பொழுதும் தேவனை நம்ம ஸ்தோத்திரிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். கர்த்தர் என்னை அரணான நகரத்துல எனக்கு தம்முடைய கிருபையை அதிசயமாக விளங்கப்படினபடினாலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சொல்றார். கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம கடந்த காலத்துல நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு எவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் எவ்வளவு ஆசீர்வாதங்களையும் எவ்வளவு நன்மையான காரியங்களையும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும். அடுத்து 24வது வசனம் பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ திடமனதா இருங்கள், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லி சொல்றார். அதனால நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் திடமனதா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அதனால நம்ம கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க சோர்ந்து போயிருப்பாங்க, அவங்க கவலையா இருப்பாங்க, அவங்க ரொம்ப துக்கமா இருப்பாங்க. ஆண்டவரே, நான் இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு நடக்கலன்னு சொல்லி. அதனால நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது, திடமனதா இருந்து கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை அதிசயங்களை செய்யக்கூடிய தேவனா இருக்கிறார். கடைசியாக நான் ஒரு சின்ன கதையை சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். ஒரு விவசாயி இருந்தாரு. அந்த விவசாயிக்கு ஆண்டவர் மேல பயங்கரமான கோபம். ஆண்டவரே, நான் நெல்லு விளைய வச்ச, ஆனா நிறைய மழை அந்த நெல்லு தண்ணியில பாழா போச்சு. நான் வாழை விளைய வச்ச, இந்த வாழை மரம் காத்து அடிச்சு அது என்ன பண்ணு, கீழே காத்துனால கீழே விழுந்து அது ஒண்ணுமில்லாம போச்சு. நான் போன வருஷம் நான் பயிர் வச்ச, மழை இல்லாம கருகி போச்சு. அதனால இந்த ஆண்டவருக்கு எப்ப மழை வர்றது, எப்ப மழை கொடுக்க வேண்டும் சொல்லி தெரியல, எப்ப வெயில் அடிக்க வேண்டும் சொல்லி தெரியல, எப்ப காத்து அடிக்க வேண்டும் சொல்லி இந்த ஆண்டவருக்கு தெரியல. அதனால எனக்கு விவசாயியாக எனக்கு தான் தெரியும், இந்த ஆண்டவருக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்ட்டு ஆண்டவர் மேல பயங்கரமாக கோபப்பட்டார். அதனால ஆண்டோட கடவுள்கிட்ட முறையிட்டாரா, ஆண்டவரே, நீங்க எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கல, எனக்கு எல்லாம் நஷ்டம் வருதுன்னு சொல்லி முறையிட்டாரா. உடனே இந்த கடவுள் அவன்கிட்ட தரிசனமாகி, உனக்கு எப்ப மழை வேணுமோ நீ அப்ப எடுத்துக்கோ, உனக்கு எப்ப காத்து வேணுமோ அப்ப எடுத்துக்கோ, உனக்கு எப்ப வெயில் வேணுமோ அப்ப எடுத்துக்கோ, அது வரைக்கும் நான் உங்ககிட்ட வரல, நீ விவசாயம் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே அவன் நம்ம நெல்லு நட்டாரு. நெல்லு நட்டு அவனுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அப்ப மழை வரும், அவனுக்கு எப்ப எவ்வளவு வெயில் வேணுமோ அப்ப வெயில் அடிக்கி, எப்ப அவனுக்கு காத்தடிக்க வேணுமோ அப்ப அவனுக்கு காத்தடிக்கும். இப்படி பல நாட்கள் கடந்தது. 3 மாசம் கடந்தது. 3 மாசம் கழிச்சு பார்க்கும் பொழுது அவனுடைய பயிர்லாம் ரொம்ப பச்சை பசேரண்டு இருந்தது. பச்சை பசேரண்டு நம்ம விளைஞ்சு காணப்பட்டது. பக்கத்துல இருக்கிற வயல்ல பாத்தீங்கன்னா அவர் காஞ்சு போயிருந்தது. ரொம்ப பயிர்ல ரொம்ப பலவீனமா இருந்தது. ஆனா இவனுடைய பயிர் மாத்திரம் ரொம்ப பச்சை பசேரா வளர்ந்து மேல ரொம்ப ரொம்ப பாக்குறது ரொம்ப அழகா இருந்தது. 3 மாசம் கழிச்சு அவன் அறுவடைக்கு தயாராக போயிட்டு அவன் அறுக்கும் பொழுது அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த வயலை அவங்க அறுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அங்க அந்த நெல்லுல பதர்தான் இருந்தத ஒழிய மணிகள் இல்லை. இந்த நெற்பயிர்ல நெல்லுல பதர்தான் இருந்த ஒழிய என்ன மணிகள் இல்லை. அதனால அவன் ஆண்டோட திரும்பி கடவுள்கிட்ட கூப்பிட்டானா, கடவுளே வாங்க வாங்க வாங்க, நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, எனக்கு மோசம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி வாங்கவான்னு சொல்லி கூப்பிட்டாரான். அதுக்கு ஆண்டவர் சொன்னாரா, ஏப்பா நீ என்ன நினைச்சியோ அதைத்தான் நான் உனக்கு கொடுத்தேன். நீ வெயில் எப்ப வேணுமோ அப்பவே வாங்கிக்கோ, நீ உனக்கு மழை எப்ப வேணுமோ அப்ப உன்னுடைய விருப்பத்தின்படி இந்த வயலை நீ என்ன பண்ண, நீ பயிர் வச்ச, இதுல என்னுடைய பங்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அது மாத்திரம் இல்லை, அவனுக்கு புரிய வைக்கிறபடியாக சொன்னாரா, நான் மழை கொடுக்கும் பொழுது அந்த மழையின் மூலமாக அந்த தண்ணீர்கள் அந்த தண்ணி அந்த பயிருக்கு ரொம்ப உதவியா இருக்கு. நான் காற்றை கொடுக்கும் பொழுது அந்த காற்று மூலமாக அந்த பயிர்களுக்கு நல்ல வேர் கீழே போயிட்டு அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் வெயில் அடிக்கும் போது அந்த வெயில் மூலமாக அந்த அந்த பயிர் நல்ல விளைச்சலை கொடுக்கும், நல்ல சக்தியை உண்டு பண்ணும். அதனால எனக்கு எப்ப விளைவிக்கிறது,
எனக்கு எப்ப வெயில் கொடுக்கறது, எப்ப மழை வர்றது, எப்ப காத்தடிக்கிறதுன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனா உனக்கு தெரியாததுனாலதான் உன்னுடைய பயிர் என்ன பண்ணல, அது பதறா போச்சு. அதுல என்ன இல்ல, நெற்மணிகள் இல்லை, அது அரிசி இல்லை, அது வெறும் பதறா இருக்கு, வெறும் பதறா இருக்கு. அதனால உன்னுடைய குறைந்த அறிவினால நீ செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் அது வெற்றி அடையாது, அது தோல்வியில் தான் முடியும். நம்ம மனசுலாகி அநேக நேரங்கள்ல நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். மனசுல அநேகம் பேர் நம்ம நினைச்சதா நம்ம நடக்கணும், கடவுளுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நினைப்போம். ஆனா ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி இந்த உலகத்தை நடத்துகிறார். ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி இந்த உலக ஜனங்களுடைய எல்லா காரியங்களையும், எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி மழையையும் காற்றையும் அவர் வெயிலையும் கொடுக்கிறார். ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி இந்த உலகத்தை அவர் வழிநடத்துகிறார். அதனால அவருடைய சித்தத்தின்படி செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆசீர்வாதமாக அது நன்மையா இருக்கு. அதனால கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்ம ஆண்டோட சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் அன்பும் கிருபையும் இறக்கும் தயமுள்ள ஆண்டவரே, ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட கர்த்தாவே தாவீதுக்கு நெருக்கத்திலிருந்து நீர் விடுதலை கொடுத்தீர். நெருக்கத்திலிருந்து தாவீதை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே கூட கர்த்தர்தாமே இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்ட ஒவ்வொரு ஊழியர்களை கர்த்தர்தாமே பேர் பெற தொட்டு ஆசீர்வதிங்க. இந்த குடும்பங்களை கர்த்தர்தாமே ஆசீர்வதிங்க. அவர் செய்கின்ற ஊழியர்களை கர்த்தர்தாமே ஆசீர்வதிங்க. தகப்பனே, இன்னுமாக கல்வாரி திருச்சபை மூலியமா நடைபெறுகிற ஒவ்வொரு ஊழியர்களை கர்த்தர்தாமே நீர் பேர் பெற தொட்டு ஆசீர்வதிங்க. அற்புதங்களை செய்யுங்க, நீர் வழிநடத்துங்க. தகப்பனே, ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை கர்த்தர்தாமே நீர் பேர் பெற தொட்டு ஆசீர்வதிங்க. வாழ்க்கையில அற்புதங்களை செய்யுங்க. தகப்பனே, ஆண்டவரே, இது முன்னின்று தலைமையேற்று நடத்துகின்ற அண்ணனுக்காக, குடும்பங்களுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து அவர் நல்ல நல்ல நீடி ஆயுளையும் நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் கொடுத்து இன்னும் இந்த ஊழியங்களை உற்சாகமாக செய்ய ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைகளையும் உம்முடைய வழிநடத்தலையும் கொடுக்கும்படியாக தேவனே நீர் உதவி செய்யணும். தகப்பனே, விசேஷமாக ஆண்டவரே வயநாடுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வயநாடுல கர்த்தாவே அந்த நிலச்சரிவினாலே பாதிக்கப்பட்ட அநேக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பங்களுக்கு நல்ல ஆதரவை கொடுக்கும்படியாக, சமாதானத்தை கொடுக்கும்படியாக, ஒரு தாய் தேற்றுவது போல அவர்களை தேற்றி அவர்களை வழிநடத்தும்படியாக, அவருடைய கண்ணீர்களை துடைத்து அவருடைய துக்கங்களை மாற்றும்படியாக தேவனே நீர் கிருபை செய்கிறார். அவருடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்குங்க, அவருடைய தேவையை சந்திங்க. ஆண்டவரே, நம்ம திலன சபைக்காக ஜெபிக்கிறோம். திலன சபையை ஆசீர்வதிங்க. இந்த கட்டுமான பணிகள் ஆண்டவரே சீக்கிரமாய் துவங்கத்தக்கதாக, இந்த வாரத்துல ஆண்டவரே அதை ஸ்டார்ட் பண்ணத்தக்கதாக ஆண்டவரே நீர் பாருங்க கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய பரிசுத்தமான கரம் ஆண்டவரே அந்த சர்ச்சு பில்டிங்ல இருந்து காரியங்களை செய்யும்படியாக வழிநடத்தும்படியாக உதவி செய்யுங்க. அதற்குரிய பண தேவைகளை சந்திங்க, அதற்குரிய குறைகளை நிறைவாக்குங்க. ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்யும்படியாக தேவனே நீர் கிருபை செய்யுங்க ராஜா. தொடர்ந்து கர்த்தாவே இந்த சபையில் இருக்கின்ற ஆண்டவரே சோரி பிரீத்திக்காக, ஆண்டவரே சோரி எஸ்தருக்காக, சோரி மெல்லினுக்காக, சோரி பூடிக்காக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கற்பத்தின் கணைகளை கர்த்ததாம் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உதவி செய்யுங்க. சபையில திருமணத்திற்காக ஆயத்தமா இருக்கிற சாம் ஜபராஜுக்காக, ஆண்டவரே சிவகுமாருக்காக, ஆண்டவரே ஜேம்ஸுக்காக, ஆண்டவரே இன்னுமாக ஆண்டவரே திருமணத்திற்காக ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை அற்புதங்களை செய்யும்படியா உதவி செய்யுங்க ராஜா. இன்னுமாக வேலை இல்லாத நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடுக்கும்படியா உதவி செய்யுங்க ராஜா. தொடர்ந்து கர்த்ததாமே ஒரு பரிசுத்தமான கரம் நாள் முழுவதுமா எங்களோடு கூட எங்களை வழிநடத்தும்படியாக தேவனே நீர் கிருபை செய்யுங்க ராஜா. இன்னுமாக வியாதியோடு, நோய்களோடு, பலவீனங்களோடு, துக்கங்களோடு காணப்படுகிற ஒவ்வொருவருக்காக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, நீர் மகிமைப்படுங்க. ஆண்டவரே, தொடர்ந்து நம்முடைய பிரச்சனம் எங்களை ஒவ்வொருவரோடு கூட எங்களை வழிநடத்தும்படியாக உதவி செய்யுங்க. புதிய மகிமை எல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மயக்கிறேன் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென்.